அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: இன்னல்லாஹ ரஃபீக் யுஹிப்புர் ரிஃப்க. அல்லாஹு தஆலா அவன் மிருதுவானவன், அவன் எப்பொழுதும் மிருதுவை விரும்புபவன், சொஃப்டா நடக்கிறத அல்லாஹ் விரும்புபவன். எனவே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியையாக இருந்தாலும், பள்ளிவாயில் பேசிமாமாக இருந்தாலும், கணவனாக மனைவியாக, தாயாக தந்தையாக, மாணவர்களாக மாணவிகளாக, யார் எப்படி இருந்தாலும் சகோதரர்களே, நாங்கள் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அவன் மிருதுவானவன், மிருதுவை விரும்புகிறான். மிருதுவானவர்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய நலவுகளை, ஹைறுகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் தாய் தந்தையரோட பேசும் பொழுதோ ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களுடைய உள்ளங்கள் உடையும் அளவுக்கு நாங்கள் அவருடைய முகத்தில் பாஞ்சி பேசுவது, அவருடைய கல்பு நோகும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வது எவ்வளவு பெரிய பாவம் தெரியும். அது எங்களுக்கு விளங்குவதில்லை. தாய் தந்தையருடைய உள்ளம் உடைந்து விட்டால் அது மலக்குமாருடைய அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கிறதுக்கு அது காரணமாக போய்விடும். எனவே பயந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவியோடு பேசும் பொழுதோ, மனைவி கணவனோடு பேசும் பொழுதோ அது நிறைய நடக்கிறது. கணவன் ஏதாவது சொல்லிக் கொடுக்கும் பொழுது மனைவிக்கு கோபம் போகுது, முகத்தில் பாய பேசுறது. அதே போல் மனைவியுடைய உள்ளம் உடையும் அளவுக்கு கணவன் பேசுவது, பிள்ளைகளுடைய உள்ளம் உடையும் அளவுக்கு தாய் தந்தையர்கள் பேசுவது, தாய் தந்தையர்களுடைய உள்ளம் உடையும் அளவுக்கு பிள்ளைகள் பேசுவது, ஆசிரியருடைய மனம் உடையும் அளவுக்கு பெற்றோர்கள் நடந்து கொள்வது, மாணவர்கள் நடந்து கொள்வது, மாணவர்களுடைய உள்ளம் உடையும் அளவுக்கு ஆசிரியர்கள் நடந்து கொள்வது, எல்லா தரப்பினருக்கும் இஸ்லாம் கூறியிருக்கிறது. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா மிருதுவானவன், நளினமானவன். மிருதுவாக நடப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நாங்களும் மிருதுவாக நடந்து கொள்ளுவோம். அல்லாஹு தாலா மிருதுவாக நடந்து கொள்பவர்களுக்கு நிறைய நலவுகளை கொடுக்கிறான், இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் நளினமான தன்மைகளையும் மிருதுவாக நடக்கக்கூடிய நல்ல தன்மைகளையும் அல்லாஹு தாலா எமக்கு அருள்வானாக என்று நான் துஆ செய்து கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.